செக் பண்ணீங்களா? இல்ல டாக்டர். இத பேபி ஸ்டேனிங். வந்து ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது. ஆனால் இன்றைக்கும் அதை பற்றி பேசிச்சு என் கண் கலங்கும். அந்த அளவுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம். இது வந்து நான் 2வது பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தப்போ, முதல் பிரசவம் நார்மலாக தான் நடந்தது. அதே ஹாஸ்பிட்டலில் தான் செகண்ட் பிரசவத்துக்கும் அட்மிட் ஆனோம். ஸோ காலையில் எனக்கு பெயின் வந்தது. ஹாஸ்பிட்டலில் லேபர் வார்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அது ஃபால்ஸ் பெயின். ஸோ பெயின் நின்றுருச்சு. அதுக்கப்புறம் எந்த சிம்டம்ஸும் இல்லை. 2வது பிரசவம் தானே, சரி தானாக வந்துடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டாங்க. ஐ வென்ட் டு ஸ்லீப். ஆஃப்டர் சம் டைம் திரும்ப பெயின் வந்திருக்கு. அந்த டைமில் யாருமே என் கூட இல்லை. லேபர் வார்டில் நிறமாச கர்ப்பிணி, டெலிவரிக்காக போயிருக்கேன். ஒரு கோல்டு ஃபீவருக்காக போகல, டெலிவரிக்காக போயிருக்கேன். அந்த டைமில் லேபர் வார்டில் யாருமே இல்லாமல் என்னை அப்படியே அனாதை மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. எல்லோரும் லன்ச் டைமுக்கு போயிட்டாங்க. ஒரு ஸ்டாஃப் இல்லை, நர்ஸ் இல்லை, அட்டெண்டர் இல்லை. அட்லீஸ்ட் அவங்க போகிறப்ப எங்களோட பேரண்ட்ஸ் வாசலில் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காவது இன்ஃபார்ம் பண்ணியிருந்துருக்கணும். யாருமே இல்லை. பேபியோட ஹார்ட் பீட் கூட மானிட்டர் பண்ணலை. வலி வந்து அம்மா அப்பா டாக்டர் நர்ஸ்னு எல்லாரையும் கத்துன்னு கத்திட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டெலிவரிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா டெலிவரிக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் டெலிவரி ஆகி குழந்தைய எடுத்து என் மேலே வைக்கிறாங்க. அந்த குழந்தை அழலைங்க. அத்தனை வருஷம் வேண்டி தவம் இருந்து பெற்ற புள்ள, 10 மாதம் அந்த உயிரை நம்ம பார்த்து வளர்க்குறோம் வயிற்றுக்குள்ளே. இவங்களோட கேர்லெஸ்னஸ்னால அந்த குழந்தை அழலை. பட் ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பழக்க வச்சு கொடுத்துட்டாங்க. அது இன்னொரு 5 நிமிஷம் லேட் ஆகிருந்தால் அந்த குழந்தை என்ன ஆயிருக்கும்? என்ன சண்டை போட்டாலும் போன உயிர் திரும்ப வராதில்ல. ஆனால் பெருமாள் புண்ணியத்தில் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. குழந்தை சேஃபாக என்கிட்ட வந்தது. பட் ஸ்டில் அதுக்கான பலன் அந்த குழந்தையும் சேர்ந்து அனுபவிச்சுது இவங்களோட கேர்லெஸ்னஸ்னால. அந்த குழந்தைக்கு ப்ரீத்திங் ட்ரபிள் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். அப்பப்போ இன்ஃபெக்ஷன் ஆகிடும். எப்போ பாரு நெபுலைசர் வைப்போம். மாதம் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுவோம். இது எல்லாமே இவங்களோட கேர்லெஸ்னஸ்னால மட்டும்தான். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அத்தனை உமனுக்கும் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். உங்களோட பேரண்ட்ஸையோ இல்லை ரிலேட்டிவ்ஸையோ யாராவது ஒருத்தரை கூட வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து கம்பல்சரி அலவுடு. அது ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம். யாராவது ஒருத்தர் உங்கள் சைட்லேருந்து வச்சுக்கோங்க. லேபர் வார்ட்லேயும் அலவுடு. ஸோ அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் வெளில போய் நிற்கணுன்றது அவசியம் இல்லை. ஆல்வேஸ் ஹாவ் சம் ஒன் டு சப்போர்ட் யூ இன் யுவர் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் அப்பார்ட் ஃப்ரம் த டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ். ஸோ இது நான் ஒரு அவேர்னஸ்க்காக தான் கொடுக்குறேன். நான் எந்த ஹாஸ்பிட்டலையும் ப்ளேம் பண்ணுறதுக்காக கொடுக்கல.